ராகுல் காந்தி அங்க உதவ வாங்கிட்டு இருக்காரு டெல்லியில. இங்க இருக்கிற காங்கிரஸ் வந்து விஜயை வந்து பேச கூட சொல்ல மாட்டேங்குது. அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? ஏதோ ஒரு பைத்தியம் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்ப சரி, நான் ஈவினிங் கூப்பிடுறேன். ஐயோ நீங்க வச்சிடாதீங்க, நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கூட்டணி கட்சி தாயா, உங்க சப்போர்ட்ல தான் விஜய் உட்கார்ந்துருக்காரு. நான் அப்பவே பச்சு சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி. பாஸ், என்ன பாஸ் இது? நீங்க உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா வடியுது பாஸ். இப்ப நீ குடிச்ச பாலும் ரத்தமா வரப்போதுல்ல. மிஸ்டர் விஜய், நண்பா நண்பீஸ் நண்பா நண்பீஸ் என்ன டயலாக் விஜய் சார்? ஜென்சி ஓட்டு வாங்கி வரணும், ஜென்சி அங்க அடி வாங்கிட்டு இருக்கு, சாருக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஒரு 24 மணி நேரத்துல வந்து ஒரு நம்ம முதலமைச்சரை வந்து தப்பா பேசுனதுனால ஒரு எம்பி அரெஸ்ட் பண்ண நம்மளால முடியுதுன்னா, இப்போ இத்தனை மக்கள் அடி வாங்குறாங்க. சிஎம் சார் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, தப்பு இல்லையே. அந்த 3 இடியட்ஸ் இப்ப பேச சொல்லு பங்கு. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. வந்து இங்க வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து நம்மளுக்கு மோடி அரசாங்கமே போராட்டம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசு இதுக்கு எந்த பர்மிஷனுமே கொடுக்காம மோடி அரசாங்கத்தோட ஒரு 2.0 வந்து செயல்படுது. பிச்சை எடுக்க வேண்டியன்றா பாக்குறத பாரு, பொம்பளை சாடிய போறாங்க. இவ்வளவு பயமா? மோதியை பார்த்து இந்த நடுங்குறீங்க மிஸ்டர் விஜய். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 5 டயலாக் ஒன்னு சொன்னீங்களே, எல்லாரும் இந்த மாதிரி இளைஞர்கள் சார். என்னைக்காவது எல்லாரும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வந்துடாதான்னு கனவு கண்டதை தவிர என்ன சார் தப்பு பண்ணாங்க? இது டெமோக்ரஸி. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன், அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில நீட் தேர்வு ரத்து கோரிக்கை இருக்கா இல்லீங்களா? அப்ப சொல்லலாமே, தப்பு கிடையாது. ஏன் இது வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறக்கல? இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? ஜனநாயகன் படம் ரிலீஸ பத்தியும் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் ரஜினி ஃபேன் தான். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருவேன். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு விடுப்பு கொடுங்க. சூப்பரு, எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும். 2 நாளைக்கு லீவா? லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழக்கு மூதேவி? நாங்கள் சற்று அமைச்சர்கள் பொறுப்பிலிருந்து விடுதலை பெற்று நாங்கள் உங்களுடைய ரசிகராக அந்த படத்தை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்ற இன்சென்சிட்டிவான கருத்தியலுக்கும் இன்சென்சிட்டிவான ஒரு மினிஸ்டர்ஸாக இந்த ஆட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? 2 ரூபாய் டிக்கெட், 4 ரூபாய் டிக்கெட், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய், 4 ரூபாய் டிக்கெட், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய். இந்த நாயகி இப்ப திருந்தவும் நினைக்கிறேன், திருந்தவே திருந்தாது. டெல்லி போராட்டத்தை ஒடுக்கும் கொள்கை எதிரியை கண்டிப்பது அனாவசியம், ஜனநாயகன் பட ரிலீஸை கொண்டாடுவது அவசியம். ஆனா அவர்களுக்கு நீட்டை பற்றி கவலை கிடையாது, நீட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றி கவலை கிடையாது. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அடங்கொம்மால ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? மாணவர்கள் போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம தர்குரிங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போற கொண்டாட்டத்துல இருக்கானுங்க. படத்துக்கு பேனர் 60 அடியா இல்ல 80 அடியா? பால் அபிஷேகத்துக்கு பாக்கெட் பால் வாங்கலாமா இல்ல பசுமாடே வாங்கிடலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இத பார்க்கும்போது டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது பீடி பத்த வைக்க தீப்பெட்டி கேட்டானான்னு எங்க ஊர் நியூயார்க்ல பேசுற பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது.
ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே எல்லாம் சிரிச்சுன்றீங்களா? நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதற்கான கண்டன குரலை, இதற்கான கண்டன அறிக்கை கண்டிப்பாக வெளியிட வேண்டும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த போராட்டம் அனைத்து மாநிலங்களும் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. நீங்க யார கல்லாப்பெட்டி அப்படின்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி கல்லாப்பெட்டின்னு சொன்ன கட்சிகள், இடதுசாரி சிந்தனை உள்ள அமைப்புகள் தான் இன்னைக்கு வாசலை திறந்து வச்சு இளைஞர்களுக்காக இன்னைக்கு எழுச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் போவேன், 1000 புடுங்குவேன். படத்துல ஹீரோவா இருக்காங்க பாருங்க, அவங்க நிஜத்துல சரியான கோலப்பையில இருக்காங்க. அதே படத்துல வில்லனா காட்டினாங்கல்ல, அவங்க எல்லாம் நிஜத்துல செம பெரிய ஹீரோஸா இருக்காங்க. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். பிரகாஷ் ராஜ் எல்லாம் வீட்டுக்கே போல அங்கேயே தான் இருக்காரு, லத்தி சார்ஜ் வாங்குறாரு, அங்கேயே நிக்கிறாரு. இவரு வில்லனா? இவங்க எல்லாம் பாருங்க, அடகடா தன்னோட படங்கள்ல என்ன கருத்தை தூக்கி தெளிப்பாங்க. அநியாயத்தை கொண்டா பொங்கணும் என்னென்ன வடை சுட்டு இன்னைக்கு சிஎம் கூட ஆயிருக்காங்க சில பேரு. ஆனா ரியல் பிரச்சனை வரும்போது என்னங்க நடக்குது? ஜனநாயகன் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனா 18+ தான். சோ ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க மூவிக்கு, கிட்ஸ் எல்லாம் அலௌட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பசங்க எல்லாம் பயங்கரமா அழறாங்க. இங்க என்ன பிரச்சனை நடந்தது? இந்த நேரத்துல தோற்ற நேரத்துல அது நேரத்துல நினைக்கிறேன் விஜய் சாதாரண ஆளா? புடிங்கியா பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். என்னங்க பேசிட்டீங்க? அவர் என்ன சேகுவர படல் கஷ்டம் யாசலரா பத்து ஹோசிமின் வியட்நாம் அப்படி அவர் இவரா மாசே தூங்க மாவோவா தேசிய தலைவர் பிரபாகரன் யார் அவரு? புறம்போக்கு ஜெனரலா கேட்கல. ஒரு நடிகன் அவ்வளவுதானே, ஒரு நடிகன். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். ஏன் விஜயோட லாஸ்ட் மூவி, நம்ம சிஎம் ஓட மூவி, லாஸ்ட் மூவி அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க? 18+ தான் சொல்றாங்க. கடைசி படம் நாங்களாம் ஜாலியா ஹாப்பியா ஃபேமிலியோட போய் பார்க்க வேணாம், சோனால படத்தை தான் ரிலீஸ் பண்ண விடாம இருந்தீங்க. இப்ப ஹாப்பியா போய் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு தடையா? எத்தனை தடை போடுவீங்க அவருக்கு? பாட்டி நான் ஒண்ணு சொல்லவா? சொன்னா உடனே கேட்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டும். உண்மையான ஜென்சி தன்னோட உரிமைக்காக எப்படி போராடுறாங்க பாருங்க. இப்போ ஒரு ஜென்சியை காட்டுறேன் பாருங்க. விஜய் தான் எங்க வீட்டுக்காரி மாரி. தலையெழுத்து நம்ம ஒரு டிவிகே ஜென்சி தான். கொஞ்ச நேரம் இந்த டிவிகே ஜனநாயகன் கர்மத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு இந்த நீட்டுக்காக போராடுறாங்கல்ல, அத பத்தி இங்க பேசி ட்ரெண்ட் பண்ணு. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில. இந்த விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்ட இந்த வெள்ளை கலர் சட்டை, அந்த காக்கி கலர் பேண்ட் போட்டு ஓட்டு போட சொன்ன இந்த தரம் கெட்ட, வெக்கம் கெட்ட, மானம் கெட்ட, அறிவு கெட்ட, காசுக்காக எதையும் செய்யக்கூடிய இந்த இன்ஃபுளுசர்லாம் எங்கடா போனீங்க? யாராவது பாத்தீங்களா? அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஜாலியா வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? முற்று முழுதான நீட் முறை ஒழிப்பு என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. மாணவர்களினுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம். அங்க பாராநாய அடிக்கிற மாணவர் இப்படிதான் அடிப்பீங்களா? மாணவர் இப்படிதான் அடிப்பீங்களா? மாணவர் இப்படிதான் அடிப்பீங்களா? பண்ணுங்க 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 பண்றோம் மாணவர் மேல கை வைங்க, மாணவர் மேல கை வைங்க, மாணவர் மேல கை வைங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. மாணவர்களினுடைய அறவழி போராட்டத்தை நாங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்கிறோம். அந்த செயல்படுங்க. நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். கம்ப்ளீட் நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. அப்புறம் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அமைந்ததுக்கு என்னதவன் செஞ்சு புட்டோம், தமிழ்நாட்டுல பிறந்து புட்டோம்,
பாவி நானும் தமிழனா பிறந்த பாவம், அமைச்சரா நீயும் வந்து என் சாவோம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. ஆட்சிகள் முன்னாடி இருந்தப்போ நீங்க போய் அனிதாவை போய் பாத்தீங்க. அனிதா உங்க தங்கச்சின்னு சொன்னீங்க. வித்யா எனக்கு தங்கச்சியா இருந்து மரணித்த பொழுது அனிதாவும் என்னுடைய தங்கச்சி. இன்னைக்கு ஜனநாயகத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டான தூக்கி போடணும். அன்னைக்கு மட்டும் அனிதாவுடைய மரணத்திற்கு போய் அனிதா வீட்டுல உட்கார்ந்தீங்கல்ல, அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இன்னைக்கு மட்டும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்களா? கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்க. ஒரு முதலமைச்சரா நீட் தேர்வை எதிர்ப்புன்னு சொன்னீங்க. நீட்டோட ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி திமுக சொன்ன போது கிண்டல் அடிச்சீங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை உங்களால ஆதரிக்க முடியாதா? நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. 2017 அனிதாக்காக போனாரு, அரசியலுக்கு வர போறேன்னு போனாரு. 2023, 24, 25 அந்த காலகட்டத்தில் வந்து தேர்தலுக்கு வர்றதுக்காக ஓட்டுக்காக வந்து நீட்டுக்காக பேசினாரு. அதுக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் நீட்ல போற மாணவர்களுக்காக பேசணுமா? இதெல்லாம் என்ன உலகத்துல வழக்கம் உண்டா? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். கம்முன்னு உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட போய் நீட்டுக்கு பேசுனா எப்படி பேசுவாரு? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இருக்கத்தான் செய்யும். ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.